ஹாய் எவ்ரி ஒன். நான் உங்கள் குட்டி பையா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. என்ன விஷயம்னா, எங்கள் அம்மா ஒரு 20 ரூபாவை தானம் பண்ணிட்டாங்க. அதாவது கணக்கு போடுறன்ற விஷயத்தில் 20 ரூபா தொலைச்சிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரமாக யோசிச்சுருக்காங்க. சரி, அந்த கணக்கை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ எங்கள் அம்மா அந்த 20 ரூபா தொலைச்சிட்டாங்களா, இல்லை தியானம் பண்ணாங்களா, இல்லை கணக்கில் வீக் ஆகி விட்டுட்டாங்கன்றது நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, என்னென்னா இங்கேருந்து அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. வழியில் பூ வாங்கியிருக்காங்க. 100 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. மிச்சம் அதாவது 500 ரூபாய்க்கு 100 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. மிச்சம் 400 ரூபா வச்சுருந்தாங்க கையில். வரும்போது கோயிலில் பூஜைக்காக ஒரு 50 ரூபா 100 ரூபா செலவு பண்ணிட்டு கையில் ஒரு 300 ரூபாவும் பர்ஸில் ஒரு 20 ரூபா வச்சுருந்தாங்க. மறுபடியும் பூக்கார அக்கா சில்லறை கொடுத்தனே சில்லறை இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இவங்களும் 300 ரூபா கொடுத்துட்டாங்க. இப்போ பர்ஸில் வெறும் 20 ரூபா மட்டும் இருக்குது. சரி, அவங்களால போய் கடைக்கு போயிட்டு 500 ரூபா கொடுத்து சில்லறை வாங்க முடியாது, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அம்மாகிட்ட கேட்டாங்க. அம்மாவும் பெருந்தன்மையாக ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனால் 500 ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் சேஞ்ச் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணாங்க. அந்த டைம் அம்மா வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கினாட்டு 50 ரூபா செலவு பண்ணி ஒரு பொருள் வாங்கினாங்க. மிச்சம் 450 ரூபா வச்சுருக்காங்க. இந்த 450 ரூபா அவங்களுக்கு 300 ரூபா போக மிச்சம் 150 ரூபா வச்சுருந்தாங்க. இந்த 150 ரூபாவும் அவங்களுக்கு அந்த அக்காவுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த அக்கா கன்ஃபியூஸ் ஆகிட்டு, இல்லை என்னுடைய காசு எனக்கு வரலன்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களும் அறிக்கை பண்ணியிருக்காங்க. அம்மா என்ன பண்ணாங்க, என்கிட்ட இன்னும் 20 ரூபா கையில் இருக்க பர்ஸில் அதையும் நான் திருப்பி கொடுக்கணும்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அம்மாவோட வருத்தம் என்னென்னா, அவங்களுக்கு தேவையான 150 ரூபா போயிடுச்சு, ஆனால் எக்ஸ்ட்ரா 20 ரூபா கொடுத்துட்டு வருத்தப்படுறாங்க. இப்போது அம்மாவுக்கு 20 ரூபா லாஸா, இல்லை அந்த அம்மா தொலைச்சிட்டாங்களா, இல்லை அம்மா தியானம் பண்ணிட்டாங்கன்றத கன்ஃபியூஷன்லாம் அடைஞ்சிட்ருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் ஆச்சு எங்கள் அம்மாவுக்கு அதில் புரிய வைக்கிறது.